வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா காலையிலே அக்கா எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், போயிட்டு தான் வந்திருக்கேன். பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். என்னோடய டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்கள பஸ் வச்சு விட்றதுக்காக போயிட்டு வந்தேன். கோயிலாண்ட, நான் திருவண்ணாமலை மாவட்டம் தானே, பெரிய கோயிலாண்ட காரு பஸ்ஸெலாம் அலௌடு கிடையாது. எல்லாத்தையும் வெளியில் அவுட்டர்லேயே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போனால் ஒரே ரஷ்ஷுங்க. போயிட்டு வர்ற வழியில் ஆட்டோக்காரண்ணே நல்லா தான் வண்டி ஓட்டுறீங்க, திடீர்னு நடு ரோட்டில் அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. யாராவது ஏறுற மாதிரி இருந்தால் பின்னாடி வர வண்டியெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். முக்கியமாக லேடிஸ் வண்டி ஓட்டிகிட்டு வர்றப்ப கொஞ்சம் பாருங்கள். எல்லோரும் எடுத்தங்கவுத்துன்னு முடிவெடுத்து அதே இடத்துல ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டாதீங்க. ஏன்னா ஜென்ஸுக்கு இருக்கிற பலம் லேடிஸுகளுக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் போடுற பிரேக்கெலாம் நாங்கள் போட முடியாது, சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். வண்டி ஓட்டுற விஷயத்தில் சொல்கிறேன் நான், சரியா? ஏன்னா ரோட்டில் போகும்போது பார்த்தா ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் நாய் குறுக்க வருது, இன்னொரு பக்கம் பஸ்ஸு, லாரி, டெம்போ, காரு இதெல்லாம் வருது, ஆட்டோ அதுக்கு மேலே வருது. ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் போகிறாங்க, லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் போகிறாங்க. எதுவுமே போடாமல் நடு ரோட்லேயே வண்டி நிப்பாட்டிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுனால. 2 இடத்துல தூக்கியிருப்பாங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நினச்சேன். பரவாயில்ல, தப்பிச்சு வந்துட்டேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது டிராஃபிக்கெல்லாம். என்ன தான் முறையாக லைசன்ஸ் வாங்கி வண்டி ஓட்டினாலும் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரோட்டில் வண்டி ஓட்டுறப்போ ரூல்ஸ் தெரியணும். ரூல்ஸ் பிரகாரம் யாரும் சில பேர் வண்டியே ஓட்டுறது கிடையாது. அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. வாழ்வோ சாவோ ஒரு தடவை தான். அந்த சாவை கூட நல்ல முறையாக போகணும். இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, சரியா? என்னடா காலையில் அக்கா சாவை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் பயமுறுத்திட்டாங்க. அதனால தான் அதை பற்றி பேசுகிறேன். அப்புறம் மானிட்டைசிங் ஆச்சு, ஆனால் ரீயூஸ்டு கண்டென்ட்னு வந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி நம்மளே பேசி இங்கிலீஷில் பேசி அனுப்ப சொன்னாங்க. அனுப்பிச்சிருக்கேன். அதோட ரிசல்ட் 14 days ஆகும்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 1 or 2, 3 days வந்துரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி அதில் மறுபடியும் ரீயூஸ் கண்டென்ட் வந்ததுன்னா அடுத்து ரீஅப்ளை தான் பண்ணணும். அதுக்கு 2 மாதம் ஆகும். எது எப்படியோ வெயிட் அண்ட் சீ. தலைவர் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் சார் சொல்கிற டயலாக் தான், வெயிட் அண்ட் சீ. பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன தான் நேர்மையாக இருந்தாலும் சில இடங்களில் தோல்வி தான் வரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே நேயர்களே, ஓகே யூடியூப் உறவுகளை, நண்பர்களை, தோழிகளை, சித்ரா அஃபிஷியல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக எனக்கு என்னென்னு கண்டுக்காமல் போகாதீங்க. நன்றி உறவுகளே.